பாருங்கள், மழை சீசன் வந்துடுறதுனால பூ பார்த்திங்களா எப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்கு. நிறைய அலரி பூ பார்த்திங்களா, நிறைய செடி நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. மொட்டை எக்கச்சக்கமாக வந்திருக்குது. எப்போவுமே செடி நிறைய கொத்து கொத்தாக இருக்குங்க. இந்த பூவை அடுக்கு அலரி நல்லா அடுக்காக இருக்குது பாருங்கள். கலரும் நல்லா ப்ரௌன் கலரு, மெரூன் கலரு. எக்கச்சக்கமாக பூத்துருக்கு. காகிதம் பூ பாருங்கள், நல்லா கொத்தாக வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஆரஞ்சாக வருது, அப்புறம் டார்க் பிங்க் கலர் வந்துடுது. பன்னீர் ரோஸ் பார்த்திங்களா, மழைக்காக எவ்வளோ பெரிய சைஸில் பூத்துருக்கு. ஒன்று ஒன்று கொட்டிக்கிட்டுருது. மழை நல்லா பெஞ்சிடுது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டு பாருங்கள். மழை விழ விழ அப்படியே சாஞ்சிருக்கு. நல்ல பெரிய சைஸ், எவ்வளோ பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஸ்ட்ரென்த்து உரம் போட்டதுனால இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. இப்போ மழை சீசன் இல்லைங்களா, நல்ல மழைங்க ஃபுல்லாக. மொட்டு பாருங்கள், நிறைய விட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் மழை பெஞ்சதில் எல்லாம் அப்படியே சாஞ்சிட்ருக்கு. ரெட்டு நிறைய தளிர் வருது பாருங்க. மொட்டு எப்படி வருது. பாரிஜாதம் எக்கச்சக்கமாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், நிறைய பூத்துருக்கு. அப்படியே செடியிலேயே இருக்கட்டும், விட்டால் மழைக்கு எல்லாம் அப்படியே இதுவாகிட்டுக்குது, கருப்பாயிட்டுக்குது. எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். மொட்டு பாருங்கள் சைஸு. கொஞ்ச நாள் பூக்காமல் இருந்தது வெயில்னால, இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க பாரிஜாதம். எக்கச்சக்கமான மழை நைட்டு. இந்த நிறைய பூத்து நிறைய பெரிய பெரிய சைஸில் பூக்கணுன்னா நம்ம நல்ல உரம் போடணுங்க. நானும் இது தான் போட்டேங்க, வேப்பம் புண்ணாக்கு. நம்ம ரேஷன் அரிசி கூட நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி டெய்லி போட்டால் நல்ல பூ ஸ்ட்ரென்த்தோடு பூக்குதுங்க, பெரிய சைஸில். இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் நான், அதனால் இந்த பாரிஜாதம் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு பறிச்சிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம பூஜைக்கெல்லாம் நல்லா பறிச்சிக்கலாம். இப்போ பாரிஜாதத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல சைஸும் பெருசு. இட்லி பூவும் பாருங்கள், நல்லா கொத்த கொத்தாக பூத்துருக்கு. விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்காக கட் பண்ணலாம் இல்லைங்களா, நல்லா போடலாம். அதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன், இன்னும் பறிக்கலை. ஆரம்பிச்சிச்சு. மாடி வாசப்படி வரைச்சி நல்ல வாசம், ஜாதி மல்லி வாசம். நல்லா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. மழை பெய்யுது இல்லைங்களா, உரம் போட்டு ஆயிடுத்து 2 வாரம். இப்போ அடுத்தது ஒரு நல்ல இயற்கையான உரம் போடலான்னு இருக்கேன். அது எப்படி பார்க்கலாம் இயற்கை முறையில். ஒயிட் பட்டன் ரோஸு, ஆரஞ்சு, நிறைய பூ வந்திருக்கு. இதுவும்